தினங்களுக்கு முன்னால கார் விபத்துல சிக்கிய நடிகை யாஷிகா ஆனந்தினுடைய சமீபத்திய புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. நடிகை யாஷிகா ஆனந்தினுடைய தற்போதைய பரிதாப நிலையை பற்றி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நடிகை யாஷிகா ஆனந்த் தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாலுமே தன்னுடைய கவர்ச்சியான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தவங்க தான் இளம் நடிகையான நடிகை யாஷிகா ஆனந்த். சில படங்களில் நடித்த பிறகு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காம இருந்ததுனால விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதன் மூலமாக ஏராளமான ரசிகர்களும் யாஷிகா ஆனந்துக்கு கிடைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிறகு சில படங்களில் நடிக்கிறதுக்காக ஒப்பந்தமாகி இருக்காங்க. இதைத் தொடர்ந்து நடிகை யாஷிகா ஆனந்த் சில வாரங்களுக்கு முன்னால் புதுச்சேரியில் நடந்த ஒரு இரவு நேர விருந்தில் கலந்துக்கிட்டாங்க. இரவு நேர விருந்தில் கலந்துக்கிட்ட பிறகு சென்னையை நோக்கி பயணப்பட்ட நடிகை யாஷிகா ஆனந்த் சூளேரிக்காடு பக்கத்தில் வரும்போது காரை அதிவேகமாக ஓட்டி வந்திருக்காங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்தில் நடிகை யாஷிகா ஆனந்த் கூட சேர்ந்து வந்த 2 நண்பர்கள் மற்றும் ஒரு பெண் தோழி எல்லாருமே பார்த்தீங்கன்னா விபத்தில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. யாஷிகா ஆனந்தினுடைய பக்கத்தில் அமர்ந்திருந்த யாஷிகா ஆனந்தினுடைய நெருங்கிய தோழியான வள்ளிச்செடி பவானி காரிலிருந்து தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. பவானி சீட் பெல்ட் அணியாம அமர்ந்திருந்ததுனால கார்ல தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னால தன்னுடைய உடல்நிலை பற்றி நடிகை யாஷிகா ஆனந்த் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 மாதங்களுக்கு நான் படுக்கையில தான் இருந்தாகணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தற்போது நடிகை யாஷிகா ஆனந்த் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய புகைப்படம் சமீபத்தில் இணையத்தில் வெளியாகியிருக்கு. பல எலும்பு முறிவுகளால் யாஷிகாவுக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கு. படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய நடிகை யாஷிகா ஆனந்தினுடைய வலது காலில் கட்டு போடப்பட்டு அந்த வலது கால் தலையணை மேலே வைக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க பலத்த காயத்துக்குள்ளாகி இருக்கிறது தெரிய வருது. இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியில் உறைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.